Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. வணக்கம் சார். வணக்கம். கரூர் துயர சம்பவம் 27ஆம் தேதி நடக்குது. 30ஆம் தேதி விஜய் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதன் பிறகு தாவேகா பிஜேபி கூட கூட்டணி போக போகிறாங்க. ஆதவ அர்ஜுனா டெல்லியில் முகாமிட்டிருக்காரு. காங்கிரஸுடைய முக்கிய தலைவர்கள்லாம் சந்தித்து பேசுகிறாரு. அதே போல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய அந்த மூத்த வழக்கறிஞர்கள்லாம் சந்தித்து பேசுகிறாரு. தாவேகா கூட்டணிக்கு போக போகுது அப்படின்ற ஒரு செய்திகள் பரவிட்டு இருக்கு. இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண தொகை அந்த 20 லட்சம், இறந்தவங்க குடும்பங்களுக்கு 20 லட்சம், காயம்பட்டவங்களுக்கு 2 லட்சம், இதை தாவேகா கொடுக்கறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுருக்காங்க. இன்னொரு செய்தி, நேற்று உச்சகட்டமாக போயிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் பனையூருக்கு கூப்பிட்டு விஜய் நிவாரணம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அந்த செய்தியும் வந்துட்டுருக்கு. தாவேகா அந்த சம்பவம் நடந்த பிறகு மொத்தமாக கட்சியோட செயல்பாடுகள்லாம் முடங்கி போயிருக்கு. யாரும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட யாரும் முன் பேசலை. ஏன்னா வழக்கமாக ஸ்போக் பர்சன் சொல்லிட்டு சேனல்களில் இன்டர்வியூ கொடுக்குறவங்கள பேசுகிறவங்க யாருமே இன்னும் வெளியே வரல. வழக்கு பதியாதவங்க கூட இன்னும் வெளியே வராமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறையா ட்ரால்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்விட்டரில் மட்டும், எக்ஸ் தளத்தில் மட்டும் இயங்கிட்டு இருக்காங்க. ட்வீட்ஸ் போட்டுருக்காங்க, மீண்டும் வருகிறோம் அப்படின்லாம் போட்டுட்ருக்காங்க. சொல்லுங்கள் சார், தாவேகால என்ன நடந்துட்டுருக்கு? அது ஒரு விஷயங்க. ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்திற்கு பிறகும் தமிழக வெற்றி கழகமும் சரி, நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி, 2 பேருமே திருந்தலை. 2 பேருமே கொஞ்சம் கூட திருந்தாமல் இன்னைக்கு வரைக்கும் விஜயை தூக்கி பிடிக்கும் வேலைகளை சேர நாட்டில் விஜய், சோழ நாட்டில் விஜய்னு கதை கலந்த மாதிரி, ட்ரோன் ஷாட் வச்சு பண்ண மாதிரி இன்னைக்கும் அது செய்தி, பொய் செய்தி, உண்மை செய்தி அதெல்லாம் கிடையாது. ஒரு சோர்ஸ் யாரோ ஒருத்தர் ஜான் ஆரோக்கியசாமி சொல்லிட்டாருப்பா, பொய் செய்தி தான் சொல்லுவார், பரவாயில்ல போட்டு விடு அப்படிங்கிற இடத்துல மட்டுமே இன்னும் இருந்து கொண்டு அவர்கள் இந்த வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு இதனால் ஒரு துளி கூட பிரயோஜனம் இல்லாமல் மக்களை மறுபடியும் மழுங்கடிக்கிற வேலைகளை இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்கிறத ரொம்ப கவலையோடு சொல்கிறேன். ஏன்னா ஒரு காலத்துலலாம் செய்தி வந்துச்சு, செய்தி சொல்கிறேன்னா செய்தியோட உண்மைத்தன்மை என்னங்கிறத பார்க்க சோர்ஸஸ்னாலே முன்னாடி எப்படி கேட்டிங்கன்னா அந்த சோர்ஸ் யாருன்னே தெரியாது. அவர் ஜென்யூனான ஆளாக இருப்பார். அவர்கிட்ட அந்த தகவலை வாங்கி சேகரித்து கொடுக்குறதுலாம் ஒரு காலம். இன்றைக்கெல்லாம் யாராவது தெரியாது தட்டி விட்டால் பரவாயில்ல, அதை எடுத்து போடு அப்படிங்கிற அளவு இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன செய்திகள் இருக்கு இல்லையா, நீங்கள் விஜய் நேற்று உச்சபட்சமாக ஒரு கார்டு வரும்போது என்னாச்சுன்னா, ஒரு தொலைக்காட்சியில் விஜய் அவர்கள் சுயமாக அவரே யோசித்து பல முடிவுகளை எடுக்கின்றார். ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த், நிர்மல், ஆதவ அர்ஜுனா இவர்கள் யாருமே இல்லாமல் புதிய கட்டமைப்புகளை உருவாக்கப் போகின்றார். ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறார். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். விஜய் அவர்கள் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மாவட்ட செயலர்கள் இருக்கிற ஒரு குரூப்பில் விஜய் இருக்கார். அதற்காக நியமிக்கப்பட்ட 114 மாவட்ட செயலர் விஜய்க்கு தெரியுமானா தெரியவே தெரியாது. உதாரணத்துக்கு கரூர் மதியழகனா யார் அவருன்னு கேட்பார் விஜய். அதுக்காக எல்லாருமே தெரியும். ஈசிஆர் சரவணன் தெரிஞ்சிருக்கும், அவரோட தொகுதியில் இருக்கார் ஒரு ஈசிஆர் சரவணன். சேலம் பார்த்திபன் ரொம்ப நாளாக இருக்கார், ரொம்ப பழக்கம், அவருக்கு தெரிஞ்சிருக்கும். பூக்கடை குமார் அவர் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ரொம்ப குறைவான நாட்கள் 10 பேரை, ஒரு பழைய ஆட்கள் அதுவுமே ரொம்பலாம் கிடையாது, ஒரு 10 பேரை அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி பெயர் சொல்கின்ற அளவிலோ இல்லை வாங்க உட்காந்து பேசுங்க. இப்போ நீங்கள் சில நேரங்களில் வாட் டு சே ஆஃப்டர் ஹலோன்னு சொல்லுவாங்க இல்லையா, விஜய்க்கு ஹலோ நல்லா இருக்கீங்களா, அதை தாண்டி அந்த மாவட்ட செயலர் என்ன பேசுறது, மாவட்ட செயலர் பேர் என்ன, அவரோட குடும்ப பேக்ரவுண்ட் என்ன, அவர் கட்சிக்காக என்ன செஞ்சிருக்காரு, எதுவுமே விஜய்க்கு தெரியாது. இந்த ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் வைத்திருப்பவர் புஷி ஆனந்த் மட்டுமே. இதனால தான் நான் பல பேட்டிகளை சொல்லிட்டே இருந்தேன், இந்த கட்சியோடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி, அமைப்பு செயலாளர் ஒருத்தர் வேணும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், புஷி ஆனந்த் தலைமறைவாக இருக்காரு, ஆதவ அர்ஜுனா டெல்லியில் இருக்காருங்கிறத பார்க்குறோம். இல்லை ஒட்டுமொத்த கட்சியுமே தலைமறைவாக இருக்குது. அப்போ இந்த கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள்லாம் யாரை கம்யூனிகேட் பண்ணுறேன் எங்களுக்கு தெரியலைங்க. ஏன்னா புஷியான தலைமறை கிருஷ்ணகிரியில் இருக்காருங்கிற மாதிரி செய்தி வருது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் போய் மறைமுகமாக போய் பார்த்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையும் அதை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக காவல்துறைக்கும் தமிழரசும் தெரிஞ்சிருக்கும். அப்படியே தலைமறைவாக இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அவர் இருக்காரு, அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது. ஒரு காலத்தில் 4 ஃபோன் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த புஷி ஆனந்த் இன்னைக்கு வருகிற எந்த ஃபோனையும் எடுக்க முடியாத நிலைமையில் இருக்காரு. ஸோ இங்கே இருக்கிற யாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது. ஸோ விஜய் டேரக்டாக இருக்காது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாரா, விஜய்கிட்ட யாரோட நம்பர் எதுனே தெரியாது. ஒட்டுமொத்தமாக அந்த குரூப்பில் சில குரூப்பில் நம்ம இருப்போம், 250 பேர் 56 பேர் இருப்போம். ஒரு 7 நம்பர் தான் நம்ம சேவ் பண்ணியிருப்போம், 8ஆம் நம்பர் யாருன்னு நமக்கு தெரியாது. எந்த குரூப்பில் சேர்த்து விட்டு அந்த மாதிரி தான் விஜய் அவர் செயல்பட்டு இருக்காரு. அது ஒன்று சார் செய்தி வருது, மாவட்ட செயலர் டைரக்டா பேசினார். நான் சொல்கிறேன் இல்லையா, ஜான் ஆரோக்கியசாமி இன்னுமே இந்த பொய் செய்திகளை தூவிக்கொண்டே இருக்கின்றார். அந்த பொய் செய்திகளுக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அவங்க துணை போயிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான். இது ஆரம்பத்துல நடந்துட்டு இருக்கு. நீங்க முதல் மாநாட்டில் நீங்க அந்த பூமி பூஜை போடும்போது விஜய் இங்க வருகிறார்னு ஒரு செய்தி சேனல் போட நான் கூட திட்டினேன். ஏங்க நீங்க இது பூமி பூஜைக்கு விஜய் வரான்னு சொன்னா பெரிய கலைபரமாகாதா? காலை 4:30 மணிக்கு ஒரு கூட்டத்தை நீங்க பலி கொடுக்குற வேலை பார்க்கலாம் திட்டினேன். நான் ஓப்பனா திட்டினேன். அதற்கு நான் இங்கே இருக்கிற அவங்க தலைமையிலே கூட சொன்னேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க, பொய் செய்திகளாக போட்டுகிட்டே இருக்காதிங்க. ஒவ்வொரு சேனலையும் நான் முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அப்பெல்லாம் தெரியாது, செய்கிறதே ஜான் ஆரோக்கியசாமி தான். ஜான் ஆரோக்கியசாமியும் புஷி ஆனந்தும் மாறி ஒரு 2-3 ஒவ்வொரு மீடியாவில் ஒரு ஆள் வச்சிருக்காங்க. இவர்கிட்ட அந்த செய்தியை கொடுத்தா நான் பல நேரங்களில் செய்தியாளர்கள் எனக்குலாம் சில நேரங்கள் எப்படி இருக்குன்னா,
சில செய்திகள் வந்து அந்த ஆட்கள் போட்டுருவாங்க. நான் கூட அவங்கள கேட்பேன், ஏங்க நான் செய்தி தொடர்பாளர், எனக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்க, யார் உங்களுக்கு சொல்றா? புஷி ஆனந்த் தாங்க சொல்றாரு. புஷி ஆனந்த் நேரடியாக எங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் விஜய்ட்டே சொல்றாரு. அதாவது அந்த செய்திகள்கிட்ட சொல்லிட்டு தான் விஜய்ட்ட சொல்லிக்கிறாரு. அதற்கப்புறம் நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் பல நேரம் இருந்தோம். ஸோ இதை ஒரு வேலையாக பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலைகளை தொடர்ந்து கொண்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் நடக்குது. இது இவங்க திருந்த மாட்டேறாங்க. அந்த சேனல் ஹெட்ஸ் என்ன பண்ணுங்க, ஆக்சுவலா இப்போ ஒரு செய்தி போடுறீங்க, இது ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கான்னு கேட்கறத விட்டுட்டு நமக்கு பரபரப்பாக சென்சிட்டிவாக போகும், நிறைய லைக்ஸ் போகும், நிறைய வியூஸ் போகும். இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம தகுந்த சோர்ஸ், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஜான் ஆரோக்கியசாமியும் சொல்கிறாருன்னா இப்போ கண்டிப்பாக அது வந்து நம்ம தகுந்த தகவலாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அவர் விஜய் கூடவே இருக்காரு, விஜய் அடுத்து என்ன பண்ண போறாருன்ற அவர் சொல்கிறத வந்து நம்பி தான் ஆகணும். அதை கரெக்ட் தாங்க. நீங்கள் சொல்றேன் இல்லையா, அவர் சொன்ன விஷயத்தில் நான் சொன்னேன், முதல்ல இந்த மாவட்ட செயலாளர்களோட அவர் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண போறாருன்னா முதல்ல மாவட்ட செயலாளர் யாருங்கிறது தெரியணும். விஜய்க்கு அது எதுவுமே தெரியாது. கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் வந்து கரூர் மக்களை சந்திக்க போகிறோம். நான் எப்படி சந்திக்க போறீங்கன்னு சொல்லும்போது வீடியோ கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி. நீங்கள் யோசிச்சு பாருங்க, 10 நாட்களாக என்ன செய்வதுங்கிறது தெரியாமல் விஜய் உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு வீடியோ போட்டாரு, சிஎம் சார் நான் ஒன்று இங்கே இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன்னு சொல்லி சொன்னார். சிஎம் சார் பெருசாக கண்டுக்கவே இல்லை, நீ எங்கே வேணாலும் இருப்பா, நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து சொல்லி விட்டுட்டார். அதற்கு பிறகு விஜய் இது வரைக்கும் அந்த ஃபேமிலிஸை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு என்ன, அதாவது அஃபிஷியலாக என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கணும். அஃபிஷியலாக என்ன பண்ணிருக்காங்க, ஒரு செட் ஆஃப் கரூரில் ஒரு மாவட்ட செயலாளர் போயிட்டு ஒரே ஒருத்தர் போயிருக்கார். நான் என்ன சொல்றேன், நீங்க குறைந்தபட்சம் 114 மாவட்ட செயலர் வச்சிருக்கீங்க, ஒரு 120ல் 6 பேர் போடல, 114 அந்த 114 மாவட்ட செயலரும் அவங்க ஊர்ல இந்த துயரத்தில் இறந்து போனவர்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேனர் வச்சு ஒரு அஞ்சலியாக செலுத்தினாங்களா? ஆனால் அதே நேரத்தில் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் வந்து ஆயுத பூஜை கொண்டாடி ரொம்ப வெற்றிகரமாக ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்க. இங்கே பனையூரில் வந்து ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்க. இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன செய்யணுங்கிறதே தெரியல. நிறைய பேர் எங்களை என்ன தெரியலங்க, அடுத்து இது கட்சியில் இருக்குமா இருக்காதா, நாங்கள் அந்த கட்சியில் இருக்கோமா இல்லையா அப்படின்னு எதுவுமே தெரியாமல் இருக்கும். இப்போ உண்மையிலே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புஷி ஆனந்த் தவிர்த்துட்டு விஜயே சுயமொழிகள் எடுக்கிறாருன்னா அவர் முதலில் செய்திருக்க வேண்டிய வேலை என்பது மாவட்ட செயலர் 10 பேரை அதை கூப்பிட்டு நான் இந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்படி தான் கட்சி போக சொல்லி அது நடக்கவே நடக்காது. புஷி ஆனந்த் இல்லாமல் இந்த கட்சி இயங்காது. பனையூர் கூட போல சார், அவர் போல பனையூருக்கு போனதான் இந்த செய்தி ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, விஜய் குளித்து விட்டார், விஜய் சோப் எடுத்து விட்டார், விஜய் கிளம்பி விட்டார், விஜய் காரில் ஏறி விட்டார், கதை சொல்லியிருப்பீங்கல்ல. நீலாங்கரையில் பதுங்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். நீலாங்கரையிலே உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் உட்காந்துட்டு இருக்காரே தவிர வேறு எந்த வழி. அதுக்கப்புறம் சார் கரூரில் நீங்கள் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு என்ன வேலைகள் பண்ணுறீங்க, விஜய் வெளிப்பட என்ன பண்ணிருக்காரு, எதுவுமே பண்ணல. இன்னொரு செய்தி வந்துச்சு சார், காசோலையா நான் கரூர் போய் நேரில் சந்திக்கிற வரைக்கும் கட்சி நிகழ்வுகள் இந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து கூட்டம் போடுறதோ இது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கூட்டம் போட சொல்லுங்களேன் பார்ப்போம். நீ 4 கூட்டத்தை தான் போடு. அதுவும் விஜய் எப்படி நான் சொல்கிறேன், யார்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு? நீங்கள் சிம்பிளாக கேட்குறேன், நீங்கள் விஜய் யார், நீங்கள் எதுவாக இருந்தாலும் விஜய் வந்து இன்னும் சொல்ல போனால் விஜய்க்கு சார் இது மாதிரி செய்யலாம், இல்லை இதுதான் செய்ய போகிறோன்னு விஜய்க்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். விஜய் இன்னைக்கு வரைக்கும் சுயமாக எந்த ஒரு முடிவும் இந்த கட்சியில் எடுத்ததே கிடையாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் கொள்கை தலைவராக இவர்கள் இருக்கலாமா, கொள்கையாக இது இருக்கலாமா, பொருளாளராக இவர் இருக்கலாமா, பொதுச்செயலாளராக இவர் இருக்கலாமா, ஏங்க இது ஒட்டுமொத்தமாக ஜானுடைய பிளான் எல்லாமே. ஜான் வந்து சார் நீங்கள் தலைவராக இருந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் இருக்கட்டும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வெங்கட்ராமன் உங்களுடைய கணக்கு பிள்ளையாக இருக்காரு, அவர் பொருளாளராக போடுங்க. இன்னும் 2 பேர் வந்து யாராவது புஷியோட பினாமி 2 பேரை போட்டுக்கலாம் உங்கள் ஸ்டேஜில் உட்கார வைக்கிறதுக்காக. மாவட்ட செயலராக உங்கள் மன்றத்தில் இருக்குது, அதை மட்டும் தடுக்க பார்த்தார் ஜான் வந்து, அது வேண்டாம்னு சொல்லி முயற்சி பண்ணார், அது நடக்கலாம், வேறு வழி இல்லை, அதை போட்டாச்சு. ஸோ புஷி ஆனந்த் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அது கொடுத்துட்டார். இது எல்லாமே ஜான் வந்து ஓகே நீங்கள் எங்கே போகணும், நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த செய்தி வச்சு கதை சொல்லிகிட்டே இருப்போம், நீங்கள் வந்து சீக்கிரம் வர போகிறீங்க கதை சொல்லிட்டே இருப்போம். ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வருவீங்க, ஆனால் நீங்கள் அவங்களாம் நினைக்கிற மாதிரி சுற்றுப்பயணமோ நடைப்பயணமோ அது இருக்காது. சனிக்கிழமை மட்டும் நீங்கள் தலை காட்டுவீங்க, அது மட்டும் நமக்கு போதுமானது. நீங்கள் உங்களை ரொம்ப வெளிப்படுத்திக்க கூடாது, கல்ட்டாக மட்டும் இருந்தால் நீங்கள் போதும். கல்ட்டுனா உங்களை வந்து அவ்வளோ ஈஸியாக மக்கள் உங்களை பார்த்துடவே கூடாது. நீங்கள் வந்து உங்களை பார்க்குறதே ஒரு பெரிய சாதனையாக மக்கள்கிட்ட மாற்றணும். இது எல்லாவற்றையும் ஜான் சொல்ல ஒரு சினிமா நடிகராக விஜய் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கார். இது இப்படி தான் அந்த கட்சி செயல்பட்டு கொண்டு ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. நான் சொல்கிறேன் இல்லையா, நேற்று இந்த கார்டில் ஒரு கார்டு சொன்னீங்க, ஒரு ஃபேக் நியூஸ் கார்டு வந்துச்சு இல்லையா, பனையூரில் அழைத்து இவங்க கரூர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை, அது உண்மை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கரூருக்கே கூப்பிட்டு ஜான் தான் சொல்கிறாப்புல. ஜான் என்ன சொல்கிறாரு, சார் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கூப்பிட்டு நான் பனையூரை சந்திச்சலாம். எவ்வளோ கேவலமான ஒரு ஐடியா கொடுக்குறேன் நீ. ஃபஸ்ட்டு வந்து இந்த நிகழ்வு முடிந்த உடனே அவர் வந்து அங்கே சிங்கம்னு பேசிட்டு இங்கே நின்றுக்கணும். ஃபஸ்ட்டு பேனிக் மோடுக்கு போயிட்டீங்க, சார் ஊரை விட்டெல்லாம் கிளம்பிடுங்க, எல்லாரும் பதுங்கிடுவோம். நம்ம இது யார் பதுங்குவாங்க? ஏதாவது கொலை கூட்டம், கொலை செய்கிற கூட்டம் தான், கொலை பண்ணி ஸ்கெட்ச் போட்டு முடிச்சிட்டோம், நீ வந்து திருநெல்வேலி ஓடிடு, நீ கன்னியாகுமரி ஓடிடு, நான் வெஸ்ட் பெங்கால் ஓடுறேன், நீ ஆந்திரா ஓடி, இப்படி தான் ஓடும். அந்த மாதிரி எல்லாரும் பதுங்கிருங்க, எல்லாம் பேனிக் மோடு போயிடுங்க, எல்லாரும் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஜான் சொன்ன முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாரும் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க, யாரும் எடுக்காதீங்க. வேற ஒரு பர்சனல் நம்பர் தான் என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, மோட்டோவாக நம்ம அந்த கேஸை நம்மளே போய் கேட்க போகிறோம், 2:45 இந்த கேஸ்னு சொல்கிறாங்க. 2:45 வரைக்கும் நீங்கள் ஃபோன்ஸ் யாரும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. யாரும் வந்து எல்லாரும் அமைதியாக இருங்க. சரி கேஸ் வரல சார், அடுத்து என்ன சார் பண்ணுறது தெரியல, ஏன்னா பேனிக் போடுங்க, எல்லாரும் அமைதியாக இருங்க, யாரும் பேசாதீங்க. மீடியா இல்லை இது எப்படி சார், நீங்கள் ஒரு நடிகராக இருந்து இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஓகே, நடிகர் தலைமறைவாக இருக்காரு பேச மாட்டாருன்னு, ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா விஜய்க்கு சுயமுடிவு இன்னும் எடுக்க மாட்டேங்கிறாருல. உண்மையிலேயே சொல்கிறேன்ல, விஜய் வந்து சுயமுடிவு எடுக்கக்கூடியவராக இருந்தால் அந்த மேலே கூட பேசிட்டு இருக்கும்போது விஜய் என்ன வச்சிருப்பாரு, பெரிய பிரச்சனை கலைபரம் போயிட்டு இருக்கு, பேச்சை நிப்பாட்டிட்டு மக்களை களைஞ்சு போங்கன்னு சொல்லியிருப்பாரு.
ஜான் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, சார் இந்த ஸ்கிரிப்ட்ல கூடுதலா ஒன்று மட்டும் சேர்த்துங்க சார், என்னப்பா சேர்க்கணும், காவல்துறைக்கு நன்றின்னு மட்டும் சேர்த்துங்க சார், ஏன்னா வர வேணாம்னு சொல்றாங்க, அதை மீறி நம்ம வர்றோம், அதுக்காக காவல்துறைக்கு நன்றி சொல்லிட்டு நீங்க பாடி பேசிட்டு இருங்க சார், கீழே நடக்கிற பார்த்துக்கலாம் சார், அதெல்லாம் அப்படியே சார் இருக்கும், உங்க கூட்டத்துக்கு தள்ளுமுள்ள நடக்காம எப்படி சார் இருக்கும், ஏன்னா கீழே இருந்தாலும் பார்த்துட்டு தான் ஜானுக்கு அந்த பஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு. சொல்றாங்க எல்லாருமே, எல்லாத்தோட ஹைட்ல இருந்து நீங்க தான், ஏன்னா வந்து நீங்க அந்த உள்ள இருக்கிற பஸ்ல கண்ணாடி வழியா ஜானுக்கு தெரியுமே, கீழே மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, குழந்தைங்க காணா போச்சு, எல்லாமே ஜானுக்கு தெரியுமே. ஏன் ஜானுக்கு தெரியாது, ஏன் ஆதவ ஒரிஜினல் தெரியாது, ஏன் சீட்டா நிர்மல்குமார் தெரியாது, ஏன் ராஜ்மோகனுக்கு தெரியாது, இவங்க எல்லாருமே இந்த பஸ்ஸுக்குள்ள தான் இருந்தாங்க. ஏன் விஜய் வந்து அந்த பாயிண்ட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இது எல்லாமே ஜானுக்கு தெரியும்ல. அது தெரிந்தவர் என்ன பண்ணிருக்கணும், அந்த நேரத்திலையும் விஜய் சொல்லி கொடுத்து, சார் ரொம்ப கலைபரம் ஆயிட்டு இருக்கு சார், நீங்க பேச்சை நிப்பாடு சார், கேன்சல் பண்ணுங்க, மக்களை கலைஞ்சு போங்க, நான் இன்னொரு நாள் பேசலாம், ஏதோ பெரிய அசம்பாதம் நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். விஜய் இயல்பாக சுய முடிவு எடுக்கக்கூடியதாக, சுய சிந்தனை இருப்பவராக, சுய மூளை இருப்பவராக இருந்திருந்தால் விஜய் அதான் செய்திருப்பார். விஜயிடம் இல்லை. சார் என்ன பண்றேன், நீங்க பாருங்க, குழந்தை காணா போச்சு சார், அஸ்மிதாங்கிற குழந்தை காணா போச்சு. நீங்க கட்சி ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்ல சொல்றீங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுக்குறாங்க, விஜய் அவர் சொல்றதான் கேட்கறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த பிறகு கூட விஜய் கண்டிப்பா ஒரு ஸ்டக் ஆகி ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சிருப்பார்ல சார். யோசிக்கலையே. நான் இதுவும் சேர்த்து சொல்றேங்க, கள்ளக்குறிச்சிக்கு யோசிச்சிருந்தா பொதுவெளிக்கு மீண்டும் வந்திருப்பாருங்க. கள்ளக்குறிச்சிக்கு ஜான் என்று சொன்ன வார்த்தை, கள்ளக்குறிச்சிக்கு தலைவரை போக வேணாம்னு நான் சொல்றேன், என்ன மீறி போறாரு, நான் ஈவினிங் டைம் வேற போறாரு பிரதர், எனக்கு பயமா இருக்கு, ஈவினிங் டைம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு போறாரு. அங்கே பார்க்குறோம் வாசல்ல இருந்து அங்கே போகும்போது ரொம்ப தள்ளுமுள்ள நடக்குது, ஆனால் போய் பார்த்துட்டு வந்துடுறாரு. விக்டிம் ஃபேமிலிஸ்லாம் போல ஹாஸ்பிட்டலோட போயிட்டு வந்துடுறாரு. அன்னைக்கு என்ன சொன்னார்னா, விஜய் காலில் இருந்து தலைவர் காலில் இருந்து பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கே மனசுல கஷ்டமா இருக்கு. அப்படி பார்த்த விஜய் கரூர்ல தன்னால இந்த சம்பவங்கள் ஆயிருக்குன்னு போன பிறகும் ஏன் போகாம இருக்காருன்னா, சார் அங்கே போனீங்கன்னா பெரிய கலைபுரம் ஆயிடுமா சார், போலீஸ் யார் சொல்றது, ஜான் தான் சொல்லுவாரு, கவர்மெண்ட் சைடுல இருந்து யாரும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவர் ஜான் சொல்லுவாருங்க, சார் நான் சில பேரை பேசினேன் சார், நான் பெரிய கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பேசினேன் சார், யாரா கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட், இந்த அறிவழகன் அறிவே அறியலாம ஒரு லாயர் இருந்தாலும் அவன்கிட்ட பேசியிருப்பாரு, சார் அவர் ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிடும், அதனால வந்து இப்போக்கு வர வேணாம், தலைவர் இப்போக்கு வர வேணாம்னு சொல்லுங்க, அதனால சார் இப்போ நீங்க போனீங்கன்னா மறுபடியும் வந்து அவங்க பிளான் பண்ணி ஏதாவது திமுக பிளான் பண்ணி ஏதாவது பண்ணுவாங்க சார், அதனால நீங்க போகாதீங்க, நீங்க பேசாம இருங்க. சரி இப்போ வேற யாராவது போவீங்களா, அதெல்லாம் யாருமே போக வேண்டாம் சார், யாரு போனாலும் இன்னைக்கு நம்ம துண்டை போட்டு போனாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும், அவங்க பெரிய கலவரத்தை உண்டு பண்றது இதே மாதிரி கதைகளை சொல்லி ஏங்க நான் அந்த கட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னது என்ன தெரியுமா, ஜெகதீஷ் என்னைக்கு வேணாலும் உங்களுக்கு பிரச்சனை வரலாம், ஆனா கட்சி உங்களை காப்பாற்றும் நினைக்காதீங்க, உங்களுக்கு நீங்க பர்சனல் லாயர் வச்சுக்கோங்க, இது எனக்கு மட்டும் இல்ல செய்தி தொடர்பாளர் இருந்த எல்லாருக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், எவரிபடி ஹேவ் யுவர் ஓன் லாயர், நாங்கள் உங்களை என்றைக்குமே காப்பாற்ற முடியாது, கட்சி உங்களை என்றைக்குமே காப்பாற்றாது, இந்த கட்சி வேற மாதிரியான கட்சி, இது கல்ட்டு கட்சி, இன்னைக்கு அதானே பண்றீங்க. மதியழகன்கிற அவங்க மனைவி கதர்னாங்க, எந்த அளவுக்கு மோசமாக கதர்னாங்க, இன்னும் அஜித்குமார் மாதிரி என் புருஷன் அடிச்சு கொண்டாதீங்கலாம் கதர்னாங்க. ஆனால் உங்கள் புஷி ஆனந்த், எந்த புஷி ஆனந்த் இருக்காங்க, இன்னும் சொல்ல போனால் இந்த மாவட்ட செயலர்கள்லாம் விஜயோட விசுவாசியா, புஷி ஆனந்த் விசுவாசி தான் முதல்ல, புஷி ஆனந்துக்கு தான் அவங்க உயிரே கொடுப்பாங்க. அந்த புஷி ஆனந்த் என்ன சொல்றாரு, இந்த கலவரத்திற்கும் எனக்கும் எந்த இது சம்பந்தம் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் மதியழகன் தானே கையெழுத்து போட்டார், அவனத்துக்கு உள்ள போட்டிங்கல்ல, அப்புறம் எங்க நான் விட்டுருங்கன்னு சொல்றாரு. இப்படி அந்த ஆரம்பத்தில் இருந்தே இந்த கட்சியோட செயல்பாடு என்பது நீங்க கல்ட்டு பார்ட்டின்னு சொல்லி ஸோ இந்த பேனிக் மோடுக்கு போயிட்டார். பேனிக் மோடு போயிட்டு எல்லாரும் ஃபோன்ஸ் ஆஃப் பண்ணுங்க, தம்பி செய்தி தொடர்பாளர் நீ ஆஃப் பண்ணு, தம்பி கொள்கை பரப்புச்சாளர் நீ ஆஃப் பண்ணு, யாரும் பேசாத. ஒருவேளை அங்கே இருக்க சில குரல்கள் வந்திருக்கலாம், நான் சொல்றேன், ஏன்னா நான் இருக்கும்போது செய்தி தொடர்பாளர் சில பேர் இருக்கும்போது சொல்லியிருக்கோம், ஐயா அது மாதிரி பண்ணாதீங்க, ரொம்ப மோசமான பிஹேவியர். இப்போ நான் உள்ள இருந்துச்சு சொல்லியிருப்பேன், இது என்ன லூசரமா பண்ணிட்டு இருக்க, தலைவர் போய் பார்க்க சொல்லு, நீ கேவலமா பண்ணிட்டு இருக்க, 41 உயிரை வந்து போயிடுச்சு. இல்ல சார், இந்த மாதிரி சம்பவம் நடந்த பிறகு ஒரு சிலர் கூட சொல்லாம இருந்திருப்பாங்க, கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் மீறி ஜானோட வாய்ஸ் தானே எனக்கு பிரதிபலிக்குது. நான் சொல்றேன், இப்போ ராஜ்மோகன் இருக்காரு, ராஜ்மோகன் சொல்றதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அருண்ராஜ்லாம் இருக்காரு சார், அவர்லாம் ஒரு அருண்ராஜ் ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அருண்ராஜ் ஓரங்கட்ட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அருண்ராஜை கார்னர் பண்ணி காலி பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் ஜான் ஆரோக்கியசாமி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு பிடிக்கல, அவருக்கு வந்து தான் மட்டும்தான் இங்கே இருக்கணும், தான் இருக்கணும். புஷி ஆனந்தை விரட்டி விட பார்த்தாரு, புஷி ஆனந்த் விரட்ட முடியல, அதனால புஷி ஆனந்த் அவர் வழி இல்லாமல் அவர் என்கேஜ் பண்ணி போறாரு. ஏன்னா மாவட்ட செயலரோட கான்டாக்ட்ல இருக்கிற ஒரே ஆள் அவர் தான். புஷி ஆனந்த் பெரிய பவர்ஃபுல்லான ஆள். அப்படி இருக்கும் பொழுது புஷி ஆனந்த் எதுவும் செய்ய முடியல. ஆனால் அருண்ராஜ் போன்ற புதியவர்களை அவரால் கார்னர் பண்ணி அடிக்க முடியும், அதை அடிச்சு முடிச்சிட்டாரு. இப்போ விஜய் கூட யாருமே இல்லையா? யாருமே இல்லை, யாருமே கிடையாது. அருண்ராஜ் மேலாம் ஜான் இருக்காரு. நீங்க நேத்து கூட சொல்றேன் இல்லையா, பணியூருக்கு கூப்பிட்டு இந்த விக்டிம்ஸ்க்கு வந்து உதவி பண்ணலாம், ஜான் ஏதோ புதுசு ஒரு கேவலமான ஐடியா கொடுக்குறாரு. அது எப்படி சார் வெளியே நியூஸ் ஃபேக் கார்டு மாதிரி போட்டு அது ஒரு ட்ரையல் தானே. சில நேரங்களில் இப்போ கவர்மெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சில ஒரு ஃபீலர் சுட்டு பார்ப்பாங்க, ஃபீலர் சுட்டு அது மக்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் இல்லை நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே, திடீர்னு வந்து பஸ் விலை உயர்கிறதாம், டிபேட் எல்லாம் முடிஞ்சிடும். அதற்கு பிறகு வந்து போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் சொல்லுவார், நாங்கள் எங்களுக்கு தமிழக அரசுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது, தேவையில்லாமல் நீங்கள் நியூஸ் பரப்பிட்டு இருக்கீங்க, நீ பரப்புறது நீங்கள் தானே நம்ம யோசிப்போம். அதே மாதிரி நேற்று ஒரு கார்டை போட்டு விட்டு மக்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ஓகே இது பெரிய நெகட்டிவாக போயிட்டு இருக்கு, இப்போ ஃபேக் நியூஸை நீங்களே மாற்றி விடுங்க, இந்த வேலைகளை செய்கிறாங்க. சரி, இடையில இந்த ஆதவ அர்ஜுனா டெல்லியில் முகாம் காங்கிரஸ் தலைவரை சந்திக்கிறார். இன்னொரு பக்கம் வந்து என்டிஏ வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த எம்பிக்கள் டீம் வந்துட்டு போனதே வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணதான். விஜயிடம் ஹோம் மினிஸ்டரே நேரில் கால் பண்ணி பேசினார்.
இது போன்ற தகவலெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. விஜய் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தேர்தல் சமயங்களில் கூட்டணி நோக்கி போவார் அப்படின்ட்டு செய்திகள்லாம் வருது. கொள்கை எதிரின்னு விமர்சித்த பாஜகவோட வந்து விஜய் கூட்டணிக்கு போவாரா, இல்லை இன்னொரு பக்கம் வந்து விஜய் டேரக்டர் ராகுல் காந்தி பேசியிருக்காரு, ஆனால் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து திமுக கூட்டணியில் இருக்காங்க. ஸோ காங்கிரஸுக்கு ஃபேவராக வந்து விஜய் போவாரா, இல்லை விஜய் என்ன தான் பண்ண போகிறாரு, அவருடைய வந்து எலெக்ஷன் இந்த சம்பவம் கண்டிப்பாக தேர்தல் நேரத்தில் வந்து அவருடைய அந்த போக்கை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்ற கேள்விகள்லாம் இருக்குல்ல. இதில் ஃபஸ்ட்டுங்க ஒரு மறைமுகமான முக்கியமான செய்தி நமக்கெல்லாம் இருக்குது. ராகுல் காந்தி பேசினார், ஆமாம் உண்மை. பாஜக தலைவர்கள் ரீச் அவுட் பண்ணுறாங்க, எல்லாம் உண்மை. இது எல்லாத்திலும் பின்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயை கூட்டணிக்கு அழைக்கலாம், இல்லை விஜய் வந்து என்ன பண்ணலாம், விஜய் நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு மட்டும்தான். ராகுல் காந்தி இன்க்ளூடிங் சொல்கிறேன், ராகுல் காந்திக்கோ, அமித்ஷா அவர்களுக்கோ, இல்லை வந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கோ, நயினார் நாகேந்திரனுக்கோ, அண்ணாமலைக்கோ, எடப்பாடி பழனிசாமிக்கோ ஒருவருக்கு கூட இந்த 41 உயிர்கள் போனதை பற்றி சிறு கவலை இல்லை. நான் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த அரசியல்வாதிகளாம் கேவலமானவனுக்கு உண்மையிலேயே ஒருத்தர் கூட சிறு கவலை இல்லை. ஏன்னா அந்த குடும்பங்கள் இறப்பிற்கு நீங்கள் அரசியல் பண்ணுங்க, முழுக்க திமுக தான் காரணம். நீங்கள் விஜய் சொன்ன சதி கோட்பாடு மாதிரி செந்தில் பாலாஜி தான் காரணம் கூட சொல்லுங்க, கத்தி எடுத்து குத்துறாங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனால் விஜய்க்கு சின்ன அக்கௌண்டபிலிட்டி கூட இல்லைங்கிறத இவங்க எப்படி பார்க்குறாங்க. மறுபடியும் செய்தியாளர் கேள்வி எழுப்புறாரு, இப்போ விஜய் என்னப்பா பண்ணுவார்? ஐயா, இது விஜயோட கூட்டம் ஐயா, விஜயை பார்க்க வந்த கூட்டம் ஐயா. நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை எல்லாரும் ஒரே லைன் எப்படி எடுக்கிறாங்க? இவங்க எல்லாத்துக்கும் எப்படியாவது விஜயை தங்களோட கூட்டணி கொண்டு வரணும், அந்த அரசியல் மட்டும் தான் இருக்கே தவிர இந்த 41 உயிர்களோட பிணத்திற்கு மேலே நின்று கொண்டு இந்த அரசியல் கூட்டணி எப்படி பண்ண? ராகுல் காந்தி எப்படி ஃபோன் பண்றாரு? எந்த அடிப்படையில் ஒரு ஃபோன் பண்றாரு? ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி உங்க கவலைப்படாது, உங்களுக்கு ஆதரவா இருக்கேன்னு சொல்றேன். அப்ப நீ என்னைக்கு அரசியல்வாதி? நீ ஒரு கேவலமான அரசியல்வாதி இல்லையா? உங்களுக்கு நீங்க வந்து பாரத் ஜோடோ யாத்திரை பண்ணிட்டீங்க. இன்னைக்கு காங்கிரஸ்க்குள்ள 2 ஒப்பீனியன் இருக்குங்க. விஜய் கூட நம்ம போயிடலாம், எவ்வளவு காலம் நம்ம திமுக அடிமையா இருக்கிறது, நம்ம போயிடலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம இப்படி போயிட்டோம்னா 2029க்கு நம்ம இந்திய கூட்டணியில் விஜயை வச்சுக்கிட்டு நம்ம 20 சீட்ஸ் வாங்கலாம். இன்னைக்கு போனால் கூட ஒரு சீட் ஷேரிங், பவர் ஷேரிங் கொடுக்குறேங்கிறாரு, நம்ம போகலாம். இப்படி கருத்து நிலவி கொண்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக கருத்து நிலவும். ஆனால் அது எந்த நேரத்தில் நிலவுன்னு கேட்டிங்கன்னா, விஜய் நல்லா ரைஸ் ஆகி வர்றாரு, விஜய் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணுறாரு, மக்களோட ஆதரவு அதிகமாக இருக்குது, நம்ம அந்த மாதிரி ட்ரை அவுட் பண்ணலாமா? பண்ணுங்க, அது அரசியல். ஆனால் ஒரு துயரமான சம்பவத்தை வச்சுக்கிட்டு அந்த பிணத்தில் மேலே நேரம் நீட்டு வாங்க நம்ம கூட்டணி பேசலாம், நீங்களாம் பேசுறீங்களா? நீங்களாம் மனுஷங்க தானே உண்மையிலேயே? உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனிதாபிமானம், விஜய்க்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு? நான் விஜய் தான் சொல்கிறேன், விஜய் கட்சிக்கு எந்த வித மனிதாபிமானமும் கிடையாது. உங்களுக்கு என்ன மனிதாபிமானம் இருக்கு? இல்லை சார், அவங்க சொல்கிறதுல ஒரு விஷயம் ரீசனபிளாக இருக்குல்ல சார். இது வந்து தமிழ்நாடு அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா வந்து காவல்துறை இன்டெலிஜென்ஸும் வந்து கணிச்சிருக்கணும், இந்த அளவு கடந்த ஒரு கூட்டம் வரப்போது கணிச்சிருக்கணும், அதில் வந்து கோட்டை விட்டுருக்காங்கன்றது. சரி, சரி, அந்த பாயிண்ட்டுக்கே நான் வரேங்க. நான் இன்னும் சொல்கிறேன், முழுக்கவே நான் வந்து ஒத்துக்கிறேன். இது முழுக்க அந்த தாவேக்காவுடைய விர்ச்சுவல் வாரிஸ் போகிற மாதிரி சதி தான் முழுக்க நடந்துச்சு விஜய் மேலே. ஆனால் அந்த வீடியோவில் கூட ஒரு சின்ன அளவுக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காமல் இருக்காரு. அது எப்படி ஒரு தலைவரால் முடியும்? அதை எப்படி உங்களை ஏற்றுக்கிறாங்க? நீங்கள் விஜய் பேசுகிற சதி கோட்பாடு, அவரும் சதி கோட்பாடு தானே பேசுகிறாரு. சிஎம் சார் முடிஞ்சா கைது பண்ணுங்க சார், என் ஆளை விட்டுருங்க சார். இது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கோர்ட்டில் போய் சொன்னீங்களா? சார் செந்தில் பாலாஜி கத்தி எடுத்து குத்த வந்தார் சார், சதின்னு கோர்ட்ல சொல்லல. இது வந்து ஒரு விஷயம் ஒருத்தருங்க, உங்களே விபத்துன்னு தான் சொல்றாங்க. விபத்துன்னு ஏன் சொல்றீங்க நீங்க? வந்து ஒரே ஒரு விஷயம் சார், ஒருத்தர் பாட்டில் எடுத்து அடிச்சார் சார், எங்களுக்கு சந்தேகம். அட்லீஸ்ட் அப்படி நான் செந்தில் பாலாஜி கூட சொல்லலைங்க, நான் வந்து அந்த தமிழக அரசன் கூட சொல்லலைங்க. யாரோ ஒருத்தர் பாட்டில் எடுத்து அடிச்சார் சார், நீதிபதி சொல்ல வேண்டியதானே சார். யாரோ ஒருத்தர் துண்டு எடுத்து அடிச்சார் சார், யாரோ ஒருத்தர் செருப்படுத்து வீசினார் சார், அது வந்து எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு கூட அந்த அறிவழகன் வெளியே வந்து என்ன சொல்றாரு, நாங்கள் எங்களோட வாத பிரதிவாதங்களை பார்த்து நீதிபதியே அப்படியே கலங்கி போயிட்டாரு. நீ உள்ள எவ்வளோ அசிங்கப்படுங்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வெளியே வந்து இந்த மாதிரி கதை விட்டுட்டுறீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு குறைந்தபட்சமாக நீங்கள் இந்த கட்சிகளுக்கு, காங்கிரஸ்கோ இல்லை பாஜகவுக்கு எல்லாருக்கும் ஏன் இப்படி நடந்துச்சு, இவ்வளோ மோசமாக நடந்திருக்கே, அதற்கு நம்ம கொஞ்சம் வருத்தம் தெரிவிக்கணும். நம்ம அந்த இடத்துக்கு போய் இந்த மக்களோட நிற்கணும், இந்த மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்க ஓகே திரும்ப காங்கிரஸ் மேலிட தலைவர் அந்த கேசி வேணுகோபால் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க கேசி வேணுகோபால் வரதே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, விஜயை நம்ம உள்ள கொண்டு வந்தா கேரளாவில் ஜெயிச்சிருவேங்கிறாரு. அவர் பெற்ற கேவலமான அரசியல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அரசியலா சொல்ல வரும்லன்னு போயிட்டாரு. அரசியல் இல்லை, அவர் நீங்க இந்த முழுக்க ராகுல் காந்தியை வச்சு பேச வைக்கிறது, எப்படியாவது விஜயை உள்ள கொண்டு வரலாம்னு சொல்றது, இந்த தமிழ்நாட்டு அரசியல் எப்படினாலும். ஏன்னா ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேச செல்வபிரந்தகி தெரியாது, ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது. செல்வபிரந்தகி சொல்லிருக்காரு சார், ஸ்டாலின் பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவர். அதெல்லாம் சும்மா கதை, அதெல்லாம் பிறகு அது நடந்தது. செல்வபிரந்தகிக்கு தகவல் கொடுக்கல, செல்வபிரந்தகி டெல்லிக்கு ரீச் அவுட் பண்றாரு. டெல்லிக்கு ரீச் அவுட் பண்ணா, ஆமா உங்கள்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லி சொன்னாங்க, நீங்க சொன்னீங்கன்னா தடுப்பீங்கிறதுக்காக நாங்க நேரடியாக பேசணும். இது யாருங்க பேச வச்சா? கேசி வேணுகோபால் பேச வச்சாரு. ஸோ கேசி வேணுகோபாலுக்கு கேரளா அரசியல் முக்கியம், தமிழ்நாடு மக்கள் செத்து போனால் பரவாயில்ல. ராகுல் காந்திக்கு வந்து நமக்கு 2029 நமக்கு விஜய் தேவையா தேவையில்லையாங்கிறது, ஏன்னா அவர் முன்னாடி யோசிக்கிறாரு 2026 ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டா, நம்ம 2029 இந்த என்டிஏ கூட்டணி விஜயால வலுப்பெற்றுட்டா, நம்ம இன்னும் மோசமான ஒரு நிலைமைக்கு இந்திய கூட்டணி போயிடுமே அப்படிங்கிறது அவரோட யோசனை இருக்கிறது. ஃபைனல் கால் வந்து விஜய் எடுக்கிறது, குறிப்பா ஜான் எடுக்கிறதா. ஜான் நீங்க இதுல ஒன்று என்ன கேட்டீங்கன்னா, ஜான் வந்து காங்கிரஸ்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது, நீங்கள் வந்து என்டிஏங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகுதுன்னா, என்டிஏ விட்டுட்டு ஜானுக்கு வந்து என்றைக்குமே அவருக்கு முதல்ல இருந்தே ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா,
இந்த இந்தியா கூட்டணியில் திமுகவை நகர்த்தி விட்டு நாம் அந்த இடத்துல போய் உட்கார முடியுமாங்கிறதா ஜானுக்கு டே ஒன்லேருந்தே ஆசை. அது பண்ணலாம். ஆனால் இது உடனடியாக 2026 நடக்குமான்னு எனக்கு தெரிஞ்சு நடக்காது. ஸ்டாலின் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாரா, இங்கே இருக்க செல்வ பிறந்த அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாரா, இன்னும் அன்டெஸ்டடாக இருக்கிற ஒருத்தர் நீங்கள் எப்படி இன்னும் இது எல்லாத்தையும் தாண்டி எந்தவித தலைமை பண்பும் இல்லாத ஒருத்தரோட போய் நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா மக்கள் எப்படி இதை பார்ப்பாங்கன்னு ஒரு கேள்வியும் இருக்குது. நீங்கள் முதல்ல ஆரம்ப நாட்கள், அதாவது 27க்கு பிறகு 2 நாட்கள் நான் பேசும்போது கூட கிரவுண்ட் ரியாலிட்டி வேற மாதிரி இருக்குங்க. விஜய்க்கு சாதகமாக தான் இருக்குது. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு என்னங்க பண்ணுவார், அவங்களே சொல்கிறது, நான் தமிழ்நாடு அரசாங்கம் குற்றம் சொல்லலைங்க, விஜய் குற்றம் சொல்லலைங்க, நாங்கள் போன தப்புங்க, நாங்கள் விபத்தில் போய் சிக்கிட்ட தப்புங்க, அது விபத்து தாங்கிற மாதிரி கடந்து போகிறாங்க அப்படிங்கிறது. நீங்கள் அதை பார்க்கும்போது அதற்கு பிறகு காட்சிகள் மாறுகின்றன. நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து சில வீடியோக்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க, நிறைய வீடியோஸ் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டே இருக்குங்கிறத பார்க்கும். இதெல்லாம் பார்க்க தான் மக்களுக்கு ஏன் விஜய் இன்னைக்கு வரைக்கும் 10வது நாள், இன்னைக்கு என்ன எழுதுறாங்க, 10வது நாளாக தலைமுறையாக இருக்கும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு எழுதுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் மக்களுக்கே ஒரு மனமாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுகிறத நான் பார்க்க முடியல. விஜய் அந்த சம்பவம், அதுக்கப்புறம் வந்து விஜய் உடனடியாக சென்னை கிளம்பி வந்தது, அதையெல்லாம் தாண்டி விஜயோடைய மௌனம் இருக்குல்ல, அதுதான் வந்து மக்களை வந்து இன்னும் வந்து ஒரு பாதிக்கிற சம்பவமா இருக்கு. அதுலயுமே சொல்றேன் இல்லையா, நீங்க அதுலயுமே இன்னுமே முட்டு கொடுக்குற ஆட்கள் இருக்கிறதா செய்றாங்க. அவங்களால நீங்க முட்டு கொடுக்க முடியாதனால ஃபர்ஸ்ட்ல என்ன, நாங்க அன்னை சாப்பிட்டாரன்னு தெரியல, அன்னை தூங்குனாரன்னு தெரியல, அன்னை குடிச்சாரன்னு தெரியல, என்னமோ எழுதிட்டு 2 நாளா சாப்பிடாம இருந்தாரு. 3வது நாள் வீடியோ பார்த்த பிறகு அண்ணன் நல்லா தானே இருக்காரு, அண்ணனுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. அண்ணனுக்கு வந்து இந்த நேரத்துல கூட உண்மையில விஜய் ரசிகர்களா இருக்கிறவங்க கூட உன்னை போய் நான் வந்து தலைவன் ஏத்துக்கிட்டு இருந்தேன், ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த மக்களுக்காக நீ ஒரு சிறு வருத்தம் கூட தெரிவிக்காம நேரா அதில் அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் என்னைக்குமே மக்களுடைய பாதுகாப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தோம். நான் சொல்றேங்க, என்னைக்கு கொடுத்தீங்க நீங்க? விக்கிரவாண்டியில் கொடுத்தீங்களா, மதுரையில் கொடுத்தீங்களா, திருச்சியில் கொடுத்தீங்களா, அரியலூரில் கொடுத்தீங்களா, நீங்க போகாத பெரம்பலூரில் கொடுத்தீங்களா, திருவாரூரில் கொடுத்தீங்களா, நாகப்பட்டினத்தில் கொடுத்தீங்களா? என்னைக்குமே நீங்க வந்து மயக்கம் போட்ட மக்களை பத்தி கவலைப்பட்ட, நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பத்தி ஏன் திட்டுறேன், 10 பேர் மயக்கம் போட்டாங்க, 20 பேர் மயக்கம் போட்டாங்க. நீங்க விக்கிரவாண்டியில் 440 பேர் மயக்கம் போட்டாங்க. நான் கண் கூட பாத்துங்க. புஷியானந்த் என்ன சொன்னார், இந்த நம்பர்ஸ் எனக்கு தெரியாது, புஷியானந்த் எனக்கு கூப்பிட்டு உனக்கு தெரியுமா எத்தனை பேர் மயக்கம் போட்டான்னு தெரியுமா, நீ என்ன விமர்சிச்சு பேசுறியா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டார். இன்னைக்காவது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா 10 பேரை நீ மயக்கம் போட விட்டுருக்கீங்க, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டிருக்காங்களா? விஜய் கூட்டம்னா மயக்கம் போட்டு தான் விழுவீங்க, அது நார்மலைஸ் ஆயிடுச்சு. அப்ப விஜய் கூட்டத்தை எத்தனை பேர் மயக்கம் போட்டாங்க சார், இன்னைக்கு 20 சார், ஓ சூப்பர் ஓகே. இப்படி நார்மலைஸ் பண்ணி விஜய் கூட்டம்னா மயக்கம் போட்டு விழுவீங்க, விஜய் கூட்டம்னா சாவீங்க, விஜய் கூட்டத்தை வந்தீங்கன்னா 4 பேர் ஆக்சிடென்ட்ல சாவான். இது உயிருக்கு குறைந்தபட்சம் ஒரு மதிப்பே இல்லையா? இதே தானே தொடர்ச்சியா நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. அதுதான் எனக்கு பெரிய கோபமாக இருக்கிறது. இல்ல சார், இப்போ விஜய் இப்போ ஆஃப் மூட்ல இருக்காரு, எப்போ ஆன் மூடுக்கு வந்து அடுத்து வந்து ஜான் எப்போ சொல்றாரு அப்பதான் ஆன் மூடுக்கு வருவாரு. ஜான் இப்போ என்ன சொல்லியிருப்பாரு சார், இந்த புஷி ஆனந்தும் இவருடைய வழக்கு வந்து நீ உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க போறாங்க, இன்னைக்கு லிஸ்ட் ஆகுதுங்கிறாங்க. எனக்கு தெரியல அதுக்கெல்லாம் சரியான, ஏன்னா அவங்கள்ட்ட ப்ராப்பரான லீகல் டீமே இல்லை, கூட்டமான லீகல் டீம் இருக்கு. இந்த திரைப்படங்களில் காமிக்கிற மாதிரி, தெல்லுமுள்ளில் காமிக்கிற மாதிரி கமல் பின்னாடி 10-100 பேர் நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபேக் லாயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் அவங்க லிஸ்ட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க, ஒவ்வொரு கதையாக நீங்கள் ஒவ்வொரு மாடல் கதை, ஒவ்வொரு லீகல் டீம் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து காமெடியாக இருக்கும். அதில் வந்து நிறைய பேர் பதிவே பண்ணதால லாயர்னு போட்டு லீகல் டீமில் போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற யாருக்குமே கூட குறைந்தபட்சமாக ஒரு வழக்கை எப்படி வாதாடுவது, எந்த பெஞ்சுக்கு போகணும் எதுவுமே தெரியாது. அவங்க போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஆதவர்ஜனாக்கு தெரியும் அது. அதனால தான் அவர் என்ன பண்ணுவார், நேராக மனுசிங் வீட்டை போய் ஐயா எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு அவர் போய் அங்கே சரண்டர் ஆவார். ஏன்னா அவர்கிட்ட அந்த பணம் இருக்குது. நீங்கள் மதியழகன்ட்டையோ இல்லை மற்றவர்கள்ட்டையோ அந்த பணம் இருக்குது, அவங்க போய் இதை வாதாடுவாங்களான்னா வாதாட மாட்டாங்க. மாட்டிக்கொண்ட அந்த விர்ச்சுவல் வாரிசாக இருக்கிற வீடியோஸ் போட்டு நீங்கள் மாட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அவன்லாம் ரொம்பவே பாவம். இந்த செய்தியும் வந்துச்சு சார், கைது செய்யப்பட்ட நிர்வாகிகளுக்கெல்லாம் வந்து சட்ட ரீதியாக வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டாரு. சொல்றேன் இல்லையா, நீங்க கைது செய்யப்பட்டவனே யாருன்னு இன்னொன்று, நீங்க இறந்து போனவர்கள் அந்த கூட்டத்தில் வந்தான் இறந்து போனார்கள் என்பதுக்கு என்ன ஆதாரம்னு அறிவாளன் கேட்கிறாரா? ஒரே நைட்ல எப்படி இவங்க ஆக்சிடென்ட்ல செத்து போனாங்களா இல்ல எங்க கூட்டத்தில் செத்து போனாங்களா போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் அந்த கட்சியோட செய்தி தொடர்பா இருந்த என்ன சொன்னாங்க, நீ வந்து தனியா லாயர் வச்சுக்கன்னு சொன்னவங்க, யாரோ ஒருத்தன் பாவம் அவன் வந்து தற்கொலைத்தனமா வீடியோ போட்டானா, டேய் நீ யாரு, உன்னை யார் வீடியோ போட சொன்னா, இப்படிதான் கேட்பாங்களே தவிர உனக்காக ஓடி வந்து யாருமே நின்று அப்போ உனக்கு ஒரு லாயரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பண்ண மாட்டாங்க. நேற்று இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து செய்தி என்ன, எங்களை லாயர்ஸ் வச்சு எங்களே பார்த்துக்க சொல்றாங்க. ஒரு லாயர் இங்கே இருந்து கிட்டத்தட்ட லாயர்ஸ் நிறைய ஃபீஸ் கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நாங்கள் 8 to 10 லட்சம் செலவு பண்ணிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் தலைமையில இருந்து எங்களுக்கு ஒரு பைசா கூட வந்ததில்லை. நடுவில் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் தப்பா எழுதி அதுக்காக டிஃபமேஷன் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது எதுவுமே விஜய் வந்து கண்டுக்கவே மாட்டார். நான் சொல்றேன் இல்லையா, நீங்க அந்த கட்சியில யாருக்கும் நிர்வாகிகளாக இருக்க மாவட்ட செயலாளர்களுக்கு ஏதாவது பிரச்சனை கூட விஜய் இறங்கிலாம் வரமாட்டார். விஜய் லீகல் டீம்லாம் அப்பாயிண்ட் பண்ணவே மாட்டார். அப்படி இருக்கும்போது இந்த இன்னைக்கு அவங்க இப்போ ஜான் என்ன சொல்லியிருக்காரு, இந்த வழக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நமக்கு முதல் இது வந்து புஷி ஆனந்த் அப்படியே தப்பிக்க வைக்கணும். அவருக்கு வந்து முன்ஜாமீனை ரத்து பண்றதுக்கான வேலைகளை பார்க்கணும். சார் கோர்ட்ல அடி வாங்கிருச்சு என்ன பண்ணுவார் விஜய், புஷி ஆனந்த் தலைமறைவாகவே இருப்பார். அப்போ மறுபடியும் பேனிக் மோட்லேயே இருப்பாங்க, இவங்க வந்து ஆஃப்லைன் மோட்லேயே இருப்பாங்க. இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்கு, ஆனால் இப்போ முன்ஜாமீன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆனால் காவல்துறை இன்னும் வந்து இப்போ ஆதவர்ஜனா மேல கூட நடவடிக்கை ஏன் எடுக்கலன்னு கேட்டிருக்காங்க. ஆமா எடுக்காங்க. விஜய் ஏன் குற்றவாளி சேர்க்கலன்னு சொல்லிருக்காங்க, பஸ்ஸை ஏன் பறிமுதல் பண்ண சொல்லிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு அதாவது நீங்க ஒன்னு எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, நீங்க அந்த சம்பவம் நடந்து 2-3 நாட்களுக்கு கூட
கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது விஜய் மேலே தவறு இல்லை, விஜய் மேலே என்ன தவறு? ஏங்க நான் எனக்கு நிறைய படித்தவங்களை பார்க்குறேங்க, டீச்சராக ஒர்க் பண்ணுறவங்க, பிரின்ஸிபலாக ஒர்க் பண்ணுறவங்க, என்ன சார் ஸ்டாலின் கொண்டுட்டாராமே, என்ன சார் செந்தில் பாலாஜி, அப்பா அப்படி கிடையாது, இப்போ நான் சொல்லி புரிய வைக்க நான் ரொம்பலாம் முயற்சி பண்ணல, அப்பா சரி விடு, அப்படியா சரி ஓகே விட்டுரு. அவங்க அதாவதுங்க எல்லோருக்குமே, இங்கே எல்லோருக்கும் இல்லை, பெரும்பான்மையாளர்கள் திமுக மேலே ஒரு வன்மம் இருக்கும், அதை காட்டுறதுக்கான டைமாக அதை பயன்படுத்திக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கோபம் இருக்குது, எல்லாருக்கும் வெறுப்பு இருக்குது. ஆனால் பாதிக்கப்பட்ட தரப்பு யாருன்னு நீங்கள் பார்த்துட்டு இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் நிற்கணுமா இல்லை திமுக வெறுப்பில் பேசணுமா அப்படிங்கிறதுல இவங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஒப்பீனியன் இல்லை, கிளியரான ஒரு பார்வை. விஜய் அந்த ஸ்டாண்ட் எடுக்கும்போது அப்புறம் தொண்டர்கள் ஸ்டாண்ட் தொண்டர்கள் நீங்கள் காமன் மானே கூட. ஸோ அப்படி இருக்கும்பொழுது முதலமைச்சராக கூட ஸ்டாலின் அவருக்கும் அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன நினச்சிருப்பாரு, இப்போ நான் போய் புஷி ஆனந்த கை வைக்கிறேன் இல்லை விஜயே கை வைக்கிறேன், ரொம்ப நேரம் ஆகாது, தூக்கி உள்ள போடுனா எனக்கு கோர்ட்டே சொல்லி தூக்கி உள்ள போடுன்னு போட்டலாம். ஆனால் இது பேக் ஃபயர் ஆனால் என்ன நடக்கும், பொலிட்டிக்கலி என்ன நடக்கும், இவர் என்டிஏட்ட போய் தஞ்சம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு கட்சியில் போய் தஞ்சம் போக வாய்ப்பு, அது பொலிட்டிக்கலி திமுகவிற்கு சரியான ஒரு ஏற்பாடாக இருக்காது. இன்னைக்குமே திமுக தொண்டர்கள் என்ன யோசிக்கிறாங்க, விஜய் ஏன் தூக்கி உள்ள போடாமல் இருக்கீங்க? இன்னும் திமுக பேசுகிற பல நண்பர்களை கூட விஜய் உள்ள போகணுங்க, அரசியல் என்னமோ ஆயிட்டு போதுங்க, எலெக்ஷன்ஸ் என்னமோ ஆயிட்டு போதுங்க, விஜய் பண்ண தவறுகளுக்காக அவர் வந்து கண்டிப்பாக பதில் சொல்லணும்னு இருக்காங்க. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக யோசிக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி யோசிக்கிறார்னா, இதை நம்ம கை வச்சோம்னா நமக்கு இது பேக்ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதனால விஜயை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சிம்பதி கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறனால நீ ஒளிஞ்சிட்டே இரு, பிரச்சனையே இல்லை, நீ எப்படி தான் நான் கைதே பண்ணாட்டி என்ன பண்ணுவீங்க, நான் தலைமறைவாகவே ஒருத்தர் இருப்பார், ஒருத்தர் நீலாங்கரை வீட்டுக்குள்ளேயே இருப்பார், ஒருத்தர் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் ஜான் வந்து ஃபோனை பார்த்து நோண்டிகிட்டே இருப்பார், ட்விட்டரில் பார்த்து என்ன பார்த்துட்டே இருப்பார், ஸ்போக்ஸ் பர்சன் மட்டும் ஸ்போக்ஸ் பர்சன் மட்டும் ட்வீட் ஏதாவது போட்டு விடுப்பா, நாங்கள் வந்து மீண்டும் வருவோம், அதை கூட எல்லாரும் போட்டதுக்கு ரெடியா இல்லை. இன்றைக்கி நான் பட்ட கேள்விப்பட்ட செய்தி என்பது, நீ சொல்கிற எல்லா வேலையும் நான் கேட்க ரெடியா இல்லை. மாவட்ட செயலர்களும் இன்றைக்கி வந்து வெவ்வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, நிறைய பேர் அவங்கள்ட்ட பேசிட்டுலாம் இருக்காங்க, எல்லாமே இது என்ன பண்ணுறதுக்குன்னு பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதனால் இந்த கட்சி வந்து ஆஃப்லைன் மோட்டில் இருக்க அப்படியே இருக்கட்டும், பொதுமக்கள் மத்தியில் 10வது நாளாக தலைமறைவு, 11 நாளாக தலைமறைவு, 12 நாளாக தலைமறைவு போயிட்டே இருக்கும். உடனடியாக பிரச்சார கூட்டத்தில் விஜய் போவதற்கு அவர் தயாராக இருக்க மாட்டார். அது அடுத்தபட்சம் கரூருக்கு தான் அடுத்து போவார், போய் சந்திப்பார். இதுதான் வந்து இல்லை, அதுவே நான் டவுட்டாக இருக்குல்ல எனக்கு வந்து, ஏன்னா ஜான் வந்து அப்ரூவல் கொடுக்காம, இது வந்து காவல்துறை அப்ரூவல்லாம் தேவையில்லைங்க, ஜானோட அப்ரூவல் தான் அவருக்கு தேவை. ஜான் அப்ரூவல் கொடுத்தாதான் விஜய் வந்து நகர்வார். ஏன்னா ஜான் எப்படி சொல்லி வச்சிருப்பார், சார் அங்கே போனீங்கன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து, அல்டிமேட்டாக உங்கள் உயிருக்கு ஆபத்துனா விஜய் என்ன யோசிப்பார், ஐயோ நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறானே, அப்போ நம்ம பேசாமல் இருப்போம். நீங்கள் ஆதவர்ஜனாட்டி இல்லை சார் நம்ம போக வேண்டாம், எல்லாமே இந்த வழக்கெல்லாம் மூலம் முடிப்போம், வழக்கை நம்ம ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வரக்கான வேலைகளை பார்ப்போம், அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்ட நடவடிக்கை மோனோபோலியா ஒரு முடிவு எடுத்து சொல்றாருன்னா இப்போ அதை தான் எல்லாரும் கேட்பாங்க. இந்த சமயங்களில் கூட அருண்ராஜ் யாருமே பேச முடியாதுங்க, என்னங்க பேச முடியும்? ஏன்னா நீங்க அல்டிமேட்டா நீங்க வந்து விஜய் அவர்கள் யாரை கேட்கிறாருங்க, ஆதவர்ஜனா இப்போ ஜான்வரியில் உள்ள போனார் இல்லையா, ஜான்வரியில இருந்து ஆதவர்ஜனா எவ்வளவோ ட்ரை பண்றாரு. நீங்க அவரே ஒரு பேட்டியில் எனக்கு தந்தி பேட்டின்னு நினைக்கிறேன், ஜூன்ல இருந்து எங்கள் செயல்பாடுகளை பாருங்க, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நீங்கள் வந்து ரணகலம் பயங்கரம் மாறிடும், இந்த களமே மாறிடும் அளவுக்கு பேசினார். ஆனால் எதுவுமே நடக்கலை. ஏன்னா ஆதவர்ஜனா பிளான் எதையுமே விஜய் செய்வதற்கு ரெடியாக இல்லை. அவர் என்ன சொல்றார், சிம்பிளா ஜான் புஷிட்ட போய் பேசிட்டு வா. விஜய் எப்பயுமே சொல்றது, விஜய் அவர்கள்ட்ட இருக்க பெரிய பிரச்சனை கேட்டிங்கன்னா, ஜான் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவாளி, பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்புறாரு. புஷியானது எக்ஸ்எம்எல்ஏ இருக்கிறது, ஏதோ பாண்டிச்சேரியில் எக்ஸ்எம்எல்ஏ இருக்கிறது என்னமோ அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டாக இருந்த அளவுக்கு விஜய் நினச்சிக்கிறாங்க. விஜய்க்கு அரசியல் தெரியாது, அதனால் இவங்க 2 பேர் மட்டுமே போதும், இவங்க 2 பேர் சொல்கிறது சரியாக இருக்கும், இவங்க 2 பேர் நம்ம கூட இருந்தால் போதுங்கிற அளவில் இருக்காரு. அப்போ அருண்ராஜோ இல்லை வந்து ஆதவர்ஜுனாவோ இல்லை ராஜ்மோகனோ யார் சொன்னாலும் நிஜம் ஜான்கிட்ட பேசும்பார். ஜான் சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன் அதை கேளுக்கு, நீங்கள் அதுதான் அந்த கட்சியில் இருக்கிறீங்க, எல்லோருக்குமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போர் ஜான், எக்ஸிக்யூட்டர் வந்து புஷி ஆனந்த். ஸோ புஷி ஆனந்த் மூலியமாக தான் நீங்கள் மார்ச்சில் கான்டாக்ட், ஜான் நேரடியாக பண்ணால் அதை மார்ச்சில் ஒத்துக்க மாட்டான், நீ யாருன்னு கேட்பான். அதனால் புஷி ஆனந்த் மூலியமாக சொன்னா, புஷி ஆனந்த் இன்னைக்கு கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு, மறைமுகமாக இயங்குறாருங்க. நீங்கள் ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் வந்து பார்த்துட்டு கிருஷ்ணகிரியில் வந்து இந்த ரெசார்ட்டில் இருக்கேன் நான் பார்த்துட்டு போங்கிற அளவுக்கு புஷி ஆனந்த் சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி ஆனால் அடுத்து என்ன பண்ண, ஏ போடா நீ, நானே இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து என்ன பண்ணலாம் கேட்டால் என்ன பண்ணுவேன் தான் சொல்லுவார் அவர். ஸோ அவர் அந்த நிலைமையில் இருக்கார். ஜான் வந்து இப்போ என்ன எல்லாருமே ஆஃப்லைனில் இருங்க, யாரும் பேச வேணாம், அப்பப்போ ட்வீட்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கலாம், கொஞ்சம் பேரை வச்சு நம்ம பேச வைக்கலாம், யூடியூப்ஸில் பேச வைக்கிற கொஞ்சம் பேர் ஆட்கள் நம்ம இறக்கியிருக்கோம், அது மட்டும் நடக்கட்டும், அது பாட்டு போகிறபடி போட்டோம். இந்த வழக்குகள் எல்லாம் நம்ம வந்து வெளியே வந்த பிறகு, வெற்றி பெற்றவர் வெளியே வந்த பிறகு அடுத்து என்ன மூவுங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை புஷி ஆனந்த் அரெஸ்ட் ஆகக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அதுக்கு என்னங்கிறத எடுத்து பண்ணலாம். விஜய் கண்டிப்பாக அவரே யோசிப்பார், விஜய் கண்டிப்பாக கை வைக்க மாட்டாங்க. அதனால ஜெகதீசன் ஆணையத்துடைய பரிந்துரைகள் வந்தால் கூட தமிழ்நாடு அரசு எனக்கு தெரிஞ்சு விஜய் கை வைக்கவே போகிறதில்ல. புஷி ஆனந்தோ இல்லை சீட்டை நிர்மல்குமார் அவர்கள் மேலே தான் இந்த வழக்கு வரப்போகிறது. அப்போ அதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணலாம்ங்கிறது தான் ஜானோட ஐடியா இருக்கும். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த வழக்கில் என்னை பொறுத்த வரைக்கும் A1 இருக்கிற ஜான் ஃப்ரீயாக தான் சுற்றிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் மட்டும் தான் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காரு. அவர் விஜய் கூட தொடர்ச்சியாக தொடர்பில் இருப்பார், அவரை போய் மீட் பண்ணுவார், சார் இதுதான் சார் பண்ணணும், இதுதான் சார் பண்ணணும், இப்போக்கி உங்களுடைய வேலை அமைதியாக இருப்பது மட்டும்தான் அப்படிங்க சொல்லிட்டு இருப்பார். அப்படி தான் அதே மோட்டில் தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க. இந்த வழக்கில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குது, இல்லை இங்கே இருக்கிற வழக்குகள் ஏதாவது நடந்தால் மட்டும்தான் அவர்கள் வெளியே வருவார்கள். அதுவரை அந்தந்த சிங்கங்கள் வீட்டில் படுத்து தூங்கிக் கொண்டே தான் இருக்கும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்போ ஆன் மூடுவாங்கன்ட்டு. நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் டைம் சார்.
Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை.